குருப்யோ நமஹ நமோ நமஹ. அஷ்டாவக்கர கீதா பகிர்வு 9 சாப்டர் 2க்கு போயிட்டோம். ஃபஸ்ட்டு சாப்டர் முடிச்சிட்டோம். 2வது சாப்டர். ஃபஸ்ட்டு சாப்டர் ஃபுல்லாக முடிச்சது யாருக்கு ஒரு கொடுப்பினை இருக்கோ அதான் முடிக்க முடியும். இன்னும் அதை கொஞ்சம் புரிஞ்சு அப்ரிஷியேட் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக உங்களுக்கு கடவுளோட அருளும் உங்களுடைய கர்ம பலனும் கண்டிப்பாக வெளியில் வருதுன்னு தெரியுது, ஃப்ரக்டிஃபை ஆகுதுன்னு தெரியுது. இப்போ 2வது சாப்டரில் ஜனகர் ஆச்சரியப்பட போகிறார். இந்த நாலேஜ் அவர் கிடச்சி அதனோட பயனை புரிஞ்சுட்டார்ல, ஒரே ஆனந்தம். அஹோ அஹோ அப்படிம்பார். அஹோ அஹோன்னா ஆச்சரியமாக சொல்லிகிட்டே இருப்பார். ஆச்சரியக்குறி அஹோ அலாஸ் அப்படிங்கிறோம்ல. ஸோ நம்மளுக்கும் அந்த மாதிரி இந்த ஃபஸ்ட்டு சாப்டர் நல்லா புரிஞ்சுட்டோம்னாக்கா ஆனந்தம்தான். நம்மளுடைய நேச்சரே ஆனந்தம் தானே, சச்சித் ஆனந்தம் தானே. அப்போ 2வது சாப்டரில் ஃபஸ்ட்டு வர்ஸ், ஜனக உவாச்ச அஹோ நிரஞ்சனக சாந்தக போதக அகம் பிரகிருதேஹே பரக ஏதாவந்தம் அகம் காலம் மோகேன ஏவ விடம்பிதக. என்ன அழகாக சொல்கிற பாருங்க. நான் அப்பழுக்கற்றவன், நிரஞ்சனக அப்பழுக்கற்றவன், சாந்தமானவன், அறிவானவன், போதக. நான் இந்த பியாண்ட் மேட்டர், நான் மேட்டர் இல்லை, பிரகிருத்தேகே பரக ஏதாவந்தம். இதுவரை நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா அகம் காலம் மோகேன, இந்த ஏதாவந்தம் காலம், இதுவரை நான் மோகேன குழப்பத்தினால், மோகங்கிறது புத்தியில் உண்டாகிற குழப்பம். மோகம் வந்தாச்சுன்னா ஆகும், சோகம் வரத்தான் செய்யும். மோகேன நான் மோகத்தினால என்ன நினச்சிட்டு இருந்தேன், நான் இந்த உடம்பு கிடம்பெல்லாம் நினச்சிட்டு நான் ஏமாற்றப்பட்டு விட்டேன், கஷ்டப்பட்டு விட்டேன், வருத்தப்பட்டு விட்டேன் அப்படிங்கிறார். 2வது போலாம். யதா பிரகாஷயாமி ஏகக தேகம் ஏனம் ததா ஜகத் அத்தக மம ஜகத் சர்வகம் அத்தவா நச்ச கிஞ்சன. இது திரும்ப ரீஅரேஞ்ச் பண்ணான்னு வருது. யதா ஏனம் தேகம் ஏகக பிரகாஷயாமி ததா ஜகத் பிரகாஷயாமி அத்தக மம சர்வம் ஜகத் அத்தவா மம கிஞ்சன. என்ன சொல்கிறாருனாக்கா, இதில் திருக் திருஷ்ய விவேகான ஒரு கிரந்தம் இருக்குது. அதில் என்ன சொல்கிறதுனா, அஸ்தி பாத்தி பிரியம் ரூபம் நாம ச இதி அம்ச பஞ்சகம். இந்த 5 பஞ்சக ஆத்யம் திரயம் பிரம்மரூபம் ஜகத் ரூபம் ததக துவயம். அஸ்தி பாத்தி பிரியம், இந்த 3 பிரம்மரூபம், நாமரூபம் ஜெகத். இந்த ஜெகத் நாமரூபந்தான், உண்மையாலே இருக்கிறது என்னது பிரம்மன் தான். ஓகே, ஸோ நான் தான் இந்த பாடி எல்லாத்தையும், இந்த உலகத்தெல்லாம் நான் தான் ரிவீல் பண்ணுறேன். என்னால் தான் அதெல்லாம் தெரியப்படுகிறது. ஓகே, எம்பிரிக்கல் ரியாலிட்டியில் எல்லாம் தெரியறது இல்லையா? எதனால தெரியறதுன்னா அவேர்னஸ். எதனால? பிரம்மனால தான், என்னோட சொரூபத்தினால்தான். ஸோ நான் என்ன சொல்கிறேன், நான் எல்லாமே இந்த யூனிவர்ஸ் தான். எப்படி கடலில் எல்லா அலைகளும் கடலும் நீர் தான் மாதிரி அலைகள் எல்லாம் என்னது நாமரூபம் தான். அல்லது ஒன்றுமே என்னோட இல்லை, நாமரூபமே இல்லாமல் இருக்கலாம். கரெக்டாக நம்ம கடலில் நீர் இருக்குல்ல, அலை இல்லாமல் இருக்க முடியுமா? இருக்க முடியாதா? இருக்க முடியும்ல. அலையோடு இருக்கலாம், அடை இல்லாமல் இருக்கலாம். ஸோ நாமரூபமாக இருக்கிறதும் நான் தான், நாமரூபம் இல்லாமல் இருக்கிறதும் நான் தான். அதுதான் சொல்கிறார் இவர். ஸோ இதைத்தான் பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா. மித்யானா மாறிக்கொண்டே இருப்பது, இன்னொன்றை டிபெண்ட் பண்ணி கொண்டிருப்பது. அப்போது இந்த நேம் ஃபார்ம் ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாம் எதை அதிஷ்டானம் என்னத்தான் நம்பியிருக்கு. நான் இல்லாமல் நாமரூபம் ஃபங்க்ஷனாலிட்டி இல்லை. ஆனால் நான் நாமரூப ஃபங்க்ஷனாலிட்டி இல்லாமல் இருக்க முடியும். இது நம்மளுடைய சொரூபத்தை பற்றி சொல்கிறார், ஆத்மஸ்வரூபத்தை பற்றி சொல்கிறார். 3வது, ச ஷரீரம் அஹோ விஸ்வம் பரித்யஜ்ய மயா அதுனா குதஷ்சித் கௌஷலாத் ஏவ பரமாத்மா விலோக்கியதே. அஹோ
சரீரம் விஸ்வம் பரித்யஜ்ய குதஷ்சித் கௌஷலாத் ஏவ மயா அதுனா பரமாத்மா விலோக்கியதே. இந்த உலகத்தெல்லாம் விட்டுட்டு, உலகம் உடம்பெல்லாம் விட்டுட்டு, ஏன்னா அதெல்லாம் அன்ரியல், மாறிக்கொண்டே இருக்கிறது இருக்கியா. ஸோ அதெல்லாம் ஒன்று அப்பியரன்ஸ் தான். ரியாலிட்டியில் யார் இருக்காங்க? பிரம்மன் மட்டும்தான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ எனக்கு இதை அஷ்டாவக்ரர் சொல்லி கொடுத்ததுனால நான் என்னாச்சு, இந்த ஞானத்தை பெற்றேன். இந்த ஞானத்தை என்னோட குரு மூலமாக பெற்றேன். இந்த பாடி மைண்ட் எல்லாமே அப்பியரன்ஸ் தான், இந்த உலகம் எல்லாமே அப்பியரன்ஸ் தான். எதோட அப்பியரன்ஸு? என்னோட அப்பியரன்ஸ் தான். கடலில் அலைகள் எல்லாமே அப்பியரன்ஸ் எதோடு? நீரோடு. நீர் தான் சப்ஸ்ட்ராக்டம். அது மாதிரி நான் பிரம்மன், நான் தான், என்னோட சுரூபம் தான் இருக்குது அப்படிங்கிற. நாலாவதுக்கு போகலாம். யதா ந தோயத்தக பின்னாக தரங்காக ஃபேன புத்புதாக ஆத்மனோ ந ததா பின்னம் விஸ்வம் ஆத்ம வினிர்கதம். சிம்பிளாக இருக்குது. யதா தரங்காக, அலைகள் ஃபேனா அந்த ஃபோம் இருக்கு இல்லையா. அப்புறம் புத்புதாக, இந்த பபிள்ஸு, இதெல்லாம் தோயத்தக தண்ணீர்லேருந்து ந பின்னாக வேறுபட்டது இல்லையோ. அலைகளாக இருக்கட்டும், கொப்பளங்களாக இருக்கட்டும், அந்த பபிள்ஸாக எது வேணா இருக்கட்டும், ஃபோமாக இருக்கட்டும், எல்லாம் தண்ணியோட டிஃப்ரென்ஸ் இல்லையோ. அதை மாதிரி ஆத்மாலேருந்து இந்த உலகம் ஆத்மாவோடு பின்னம் இல்லை. எப்படி? இது ஆத்மாவோடு அப்பியரன்ஸ் தானே. ஜெகத் என்னது? நாமரூபம் அண்ட் ஒரு ஃபார்ம் ஆஃப் த ஆத்மா ஒன்லி. ஒரு பர்டிகுலர் ஃபார்ம், இன் ஏ பர்டிகுலர் ஃபார்மாக தெரியும் போது அது மித்தியா. அது நத்திங் பட், எப்படி அலைகள் தண்ணியோட ஒரு ஃபார்ம் தான் அப்பியரன்ஸோ, அது மாதிரி இந்த பிரம்மன்லேருந்து வந்த ஜகத்தும் பிரம்மனை தவிர்த்து தனியாக இல்லை அப்படிங்கிறார். இன்னும் ஒன்று பார்த்துடலாம். தந்து மாத்திரக பவேத் ஏவ பட்டக யத்வத் விசாரித்தக ஆத்ம தன்மாத்திரம் ஏவ இதம் தத்வத் விஸ்வம் விசாரித்தம். பட்டக விசாரித்த சன் யத்வத் தந்து மாத்திரக. ஒரு இந்த சட்டை இருக்குது. இந்த சட்டைங்கிறது என்னது? நான் ஆராய்ந்து பார்த்தோம்னாக்கா, விசாரித்து பார்த்தா என்ன ஆகுனா, இது மட்டும் நூல் மட்டும்தான் இது இல்லையா. இது நூல் மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி இந்த உலகம் இருக்குது இல்லையா, அதை விசாரித்து பார்க்கனாக்க ஆத்மா மட்டும்தான் இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. ஸோ வெரி கிளியராக சொல்கிறார். ஸோ இந்த யூனிவர்ஸ் என்னது? நம்ம தான், இந்த பிரம்மன் தான், நான் தான் இந்த யூனிவர்ஸு. அப்புறம் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்? எப்படி இந்த நூலை விட சட்டை செப்பரேட் நினச்சிட்டு இருக்கோமோ அது விவகாரத்தில், அதை மாதிரி இந்த யூனிவர்ஸ் ஆத்மாவிலேருந்து செப்பரேட் நினச்சிருக்கோம். அது இல்லூஷன். அப்போது நம்ம இந்த கிளாத்தை பார்க்கும்போது ஒருத்தர் சொல்லி கொடுத்தானே, இந்த கிளாத் இல்லைப்பா, இது நூல் தான் அப்படின்னு சொல்லி கொடுக்குற மாதிரி ஒரு ஆத்ம ஞானி ஒரு குரு நம்மள்ட்ட சொல்லி கொடுத்தாருனாக்க, இந்த உலகம் எல்லாம் அப்பியரன்ஸ் தான், உண்மையாலே இருக்கிறது பிரம்மன் தான் அப்படின்னு. ஸோ 5 வேர்ஸ் பார்த்துருக்கோம். மேல் கொண்டு பயணிப்போம். குருப்யோ நமஹா, நமோ நமஹா. இதை நல்லா புரிஞ்சுட்டேன்னாக்க நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். என்ன டிஃபரன்ஸ் தெரியும்? எஃப்ஐஆர் ரிடக்ஷன். எஃப்ஐஆர் ரிடக்ஷன் என்ன? ஃப்ரீக்வன்சி, இன்டென்சிட்டி அண்ட் ரெக்கவரி பீரியட் ஆஃப் சாரோ. கவலையெல்லாம் வரத்தான் செய்யும், ஆனால் அந்த கவலையோட ஃப்ரீக்வன்சி குறையும். ஏன்னா நான் யாருன்னு தெரிஞ்சுட்டோம், உள்ளதாக பார்க்குறத கற்றுன்ட்டோம். எதெல்லாம் மித்தியா எது சத்தியன்னு தெரிஞ்சுட்டோம் நம்மளுக்கு இல்லையா. எல்லாமே என்னோட அப்பியரன்ஸ் தான் புரிஞ்சுட்டோம். கரெக்டாக? நான் இந்த உடம்பு இல்லைன்னு தெரிஞ்சுட்டோம். உடம்பு பிறக்கிறது அலை மாதிரி, பிறக்கும், உயரப்போகும், இறக்கும். ஆனால் நான் தண்ணி எப்போது இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டோம். அதனால் அந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் சாரோ, இன்டென்சிட்டி முந்தியெல்லாம் ரொம்ப இன்டென்ஸாக இருந்ததுன்னா இப்போ ஓகே, அதனால் என்ன இதுவும் கடந்து போகும். அப்புறம் ரெக்கவரி பீரியடு, முந்தியெல்லாம் ஒரு வருத்தம் வந்துடுதுன்னா அது போகிறதுக்கே 1 மாதம் 2 மாதம் ஆகும். இப்போல்லாம் 3-4 நாளில் கடந்து போயிடும். இது நீங்களே இப்போ அனுபவிச்சு கூட ஷேர் பண்ணுவேள். குருப்யோ நமஹா. அடுத்த 6வது வருஷத்துலேருந்து 10வது வருஷம் வரை அடுத்தல் எடுத்துக்கலாம். தேங்க்யூ வெரி மச். குருப்யோ நமஹா.